Hi friends, welcome to ROJAS COOKING. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். இன்றைக்கி ரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, அப்புறமா ஒரு முழு பூண்டு எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா இதில் வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பும் ஒரு 3 தக்காளி சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு வெந்ததுக்கப்புறமா தக்காளியில் உள்ள தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கையை வச்சு மசிச்சு எடுத்துருக்கலாம். இப்போ ரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு மண்சட்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4 வத்தலை வந்து பிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 சின்ன வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் போல் காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதை சேர்த்துடலாம். இனி இது வந்து நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இதில் வந்து சீரகம், மிளகு, பூண்டெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை வந்து நான் இதில் சேர்த்துருந்தேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இனி இது வந்து நல்லா அவியட்டும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம கொதிக்க விட்டுடலாம். இப்போ இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த பருப்பும் தக்காளி அதை வந்து நான் இதில் சேர்த்துடலேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு வந்து ஃபஸ்ட்டு போடக்கூடாது. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். அதே மாதிரி நம்ம பருப்பு தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா இதை கொதிக்க விடக்கூடாது. நோர பொங்கினதும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ கடைசியாக நுர பொங்கினதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவிக்கிறேன். அதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சமாக உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் உப்பு சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக பருப்பு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.